எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. 25 வருஷம் சொல்லிட்டு 3வது நான் மறந்துட்டேன். ஏன்னா 1999 தான் நீங்கள் அதை பற்றி கேட்டதுனால நினைவு கூறுகிறேன். ஒரு எளிமையான ஒரு சின்ன ஒரு இளம் இயக்குனர் கௌதம் மேனன்றவரை சந்தித்தேன். அவர் ஆர்டி ராஜசேகர் என்ற ஒரு கேமராமேன் மூலியமாக வந்தார் ஒரு விளம்பர படத்துக்காக. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2000வது வருஷத்தில் தான் நான் இந்த மின்னில் என்ற படம் ஆக்சுவலாக அப்போ வந்து இந்த காதல் ரீசெட் ரிப்பீட்டுக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அதுக்காக தான் இந்த கதையை சொல்கிறேன். அப்போது அந்த படத்துக்கு கதாநாயகன் புதுசு மாதவன் அப்படின்ட்டு என்ன விலை அப்போ வரல, என்ன விலை அலைப்பா இது வரல, சாரி ரீமா சென்றவங்க புது கதாநாயகி ஜியா மாதிரி. அப்போ டைரக்டர் புதுசு, கேமராமேன் புதுசு, நானும் புதுசு. ஒரே ஒரு ஸ்டார் அந்த படத்தில் ப்ரொடியூசர் வந்து ஜீன்ஸ் படத்தோடைய ப்ரொடியூசர் டாக்டர் முரளி மாண்டவர், அவர் ஒருத்தர் தான். மீதி எல்லாரும் புதுசு. அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது பாடலாசிரியர்களுக்கெல்லாம் எங்கள் நம்பிக்கை கிடையாது. உங்களுக்கு தெரியல, அவெல்லாம் பெரிய ஸ்டார்ஸ். அப்போல்லாம் போகும்போது அப்போ தான் ஒரு 3 பாடல் 4 பாடத்துக்கு அப்புறம் தாமரைன்ற ஒரு புதியவர்களை சேர்த்துக்கிட்டோம். எல்லாம் புதுசு மதிக்கும் சொல்லிட்டு அந்த படம் நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த படம் ரீரிலீஸ் கூட இப்போ பண்ணாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, பட்டு இந்த கதைக்களம்ன்ற ஒரு விஷயம் இருந்துட்டா எந்த ஸ்டாரும் தேவையில்லை. அது எல்லார்கிட்ட நல்ல வேலையை வாங்கிடும், அது எல்லாரும் பெரிய டெக்னீஷியன் ஆக்கிடும், சாதாரண ஆட்களை பெரிய நடிகராக காட்டும். பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு மொக்க கதையில் பண்ணோன்னா எல்லாம் காணாமல் போயிடும். ஸோ அந்த ஒரு கதைன்ற ஒரு விஷயம், கதைன்னு கூட கிடையாது, ஒரு அமைப்பு. அது ஒரு அமைப்பு. அது ஒரு படத்துக்கும் அந்த அமைப்பு மாறுது. நான் பார்க்குறேன் ஒரு படத்துக்கும் அந்த அமைப்பு. எல்லாம் பிரம்மாண்டமாக இருப்பாங்க, எல்லாம் பெரிய ஆட்களாக இருப்பாங்க, ஆனால் அந்த அமைப்பு ஏதோ ஒன்று உக்காராது. ஸோ அதை நான் அடிக்கடி பார்ப்பேன், என்ன அதை ட்ரைவ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது தைரியம், ஒரு கான்ஃபிடென்ஸ். பாலா சார்லாம் இருக்கிறாரு, அவர் அந்த கான்ஃபிடென்ஸ், இது ஜெயிக்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று நினச்சி ஒன்று பண்ணி ஆரம்பிக்கிறோம்ல, அது எல்லாருக்கிட்டே சேர்ந்து ஆடியன்ஸும் கரெக்டாக ஃபர்ஸ்ட் டே வந்து உட்காந்துருவாங்க. அவங்க எப்படி தான் அவங்களுக்கு தெரியும்னே தெரியாது, அப்படி வந்து நிற்பாங்க. பாசிட்டிவிட்டின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அந்த பாசிட்டிவிட்டின்றது நான் நினைக்கிறேன் வந்து மனசில் வச்சு முழுசாக நம்பி நம்ம வேலை செய்யும்போது, அது 4 அறையில் இருப்போம், அந்த செவத்துக்குள்ளே இருப்போம், யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு பப்ளிசிட்டி கொடுக்க மாட்டோம், ஒரு ப்ரொமோஷன் போக மாட்டோம், ஆனால் டம்ப்புன்னு வருவாங்க எல்லாரும். இப்போ இந்த ஷோஸ்லாம் கூட அப்படி தான் நான் பார்த்தேன். ஸோ அது மனப்பூர்வமாக செய்யும்போது, இப்போது இந்த படத்துக்கு நான் வரேன். அந்த மினிலேருந்து ஒரு ஆரம்பித்து அந்த படத்துலேயே பாடகர்களும் புதிய பாடல்களை க்ரியேட் பண்ணோம். ஒரு 64 நியூ சிங்கர்ஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். 65வது சிங்கர் தான் காயத்ரி இன்றைக்கி பாடினாங்களே. ஸோ 64 சிங்கர்ஸும் பெரிய சிங்கர்ஸாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். 12 புது கதாநாயகர்களை நான் அறிமுகப்படுத்தல. ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம பிள்ளைகள் நல்லா அவர்களெல்லாம் பாடல்களால் ஒரு நல்ல அளவுக்கு ரீச் ஆகி தமிழ் படம் மட்டும் இல்லாமல் தெலுங்கில் கூட பாப்புலர் ஆகிறதுக்கு இசை அவங்களுக்கு உதவி செய்திருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு ஒரு கதாநாயகி எஸ்பெஷலி ஒரு கதையும் நல்ல இசையும் நல்ல வரிகளும் சேரும்போது அவர்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கார்பட்டை விரிக்குது. சரி, இந்த படத்தில் காதல் ரீசெட் ரிப்பீட் படத்தில் நான் ரொம்ப நன்றி கூட சொல்ல விரும்புகிறேன். முதல்ல விஜய்க்கு ஃபார் பிலீவிங் இன் மீ, என் மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு ரொம்ப பெரிய இசையில் ஒரு நம்பிக்கை. எனக்கு தெரியும், அந்த படம் பார்க்கும்போது தெரியுது, அவர் இசையை மனசில் வச்சு தான் கதையை எழுதியிருக்கிறாரு. அதற்கு ஏற்ற மாதிரி மதன் கார்கி அவ்வளோ கடின உழைப்பப்பட்டிருக்காரு. ஒரு பாடலுக்கும் பல மாதங்கள்லாம் எடுத்திருக்கிறோம், ஒரு வரிக்கும். ஸோ தேங்க்யூ மதன். அப்புறம் ஃபாதர் வைரமுத்து சார் அருமையான ஒரு பாடலை கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் இந்த மதன் வந்து முறைச்சான் தான் நாங்கள் ஒரு சாங் பண்ணோம். தேங்க்ஸ் டு ஆண்டனி. எனக்கு முன்னாடி தலைவா எனக்கு அந்த விஷுவலோட வேறு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேணும்னு தான் எம்மா கஜினின்னு
ஆர்கஸ் ஆர்கஸ் எங்கே இருக்காரு வந்திருக்காரா? கை தூக்குறாரு அவர், நீங்கள் தான். அவர் தான் ஆர்கஸ், அவர் தான் அந்த பாடலை எழுதியிருக்கிறாரு. தேங்க்யூ ஆர்கஸ். அண்ட் அசல் கோளாறு, காயத்ரி, அப்புறம் நம்ம இயக்குனர் பாடியிருக்காரு அவர் ஒரு வினீத் அருமையான ஒரு டைரக்டர், மலையாளம் இண்டஸ்ட்ரியில் பிரமாதான டைரக்டர். அவர் இந்த படத்தில் ஒரு பாடகராக அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அண்ட் சித் ஸ்ரீராம் முதல் தடவை எனக்கு பாடியிருக்கிறார். இந்த படம் நல்ல படத்தை எதிர்பார்க்குற, நல்ல பொழுதுபோக்கு, தரமான பொழுதுபோக்கு எதிர்பார்க்குற ரசிகருக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு பொழுதுபோக்கு சித்திரமாக இருக்கும். அதிலும் தாண்டி நாங்கள் மனப்பூர்வமாக வேலை செய்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு தளத்தை ஏற்படுத்தியிருக்கிற விஜய்க்கு அண்டு ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. அண்டு அரவிந்த் கிருஷ்ணா, பியூட்டிஃபுல் சினிமாட்டோகிராஃபி. அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, சினிமா ஆர்ட் பெயிண்டிங் மாதிரி இருக்குது. பெயிண்ட் நிறைய கேட்டுட்டோம், இது வேணால் கோலம்னு புதுசாக தான் சொல்லலாம். கோலம் வரைஞ்ச மாதிரி தான் இருக்குது எல்லா விஷுவல்ஸும். அண்டு இந்த டீமே வந்து ரொம்ப அருமையாக ஸ்காட்லாண்டில் போய் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக படம் பிடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய கதையை அந்த படத்தில் வச்சுருக்கிறாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த ஹோல் டீம். அண்டு எல்லாருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நமஸ்காரம். இது ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி என்னோட ரிலீஸ் ஆக போகிறேன். And thank you everyone, and thank you God Almighty. I'm so grateful for where I'm right now standing, and my wife, my kid, Appa, Amma, Asika, Saubika, ellarodum big thanks first of all. And thank you Vijay sir for giving me a role in this wonderful movie. Eppodum ippada okay. அப்போ தமிழ் கொஞ்சம் கொஞ்சமே கற்று தெரியும், அது பரவாயில்லன்னு ப்ளீஸ் forgive me. And Madhu, thank you for being a good translator for me while I'm confused with my dialogue. And Jia, you've been a good co-actor, a wonderful person. And Bhaskar sir, vanakkam sir. Poliyayirunnu adhe, let me say that in Malayalam, poliyayirunnu working with you sir. And thank you, wonderful production team and all. And thank you so much. இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் தமிழில் கிடச்சது, இட்ஸ் அ பிக் திங். அண்ட் இனி இந்த மாதிரி மூவி கிடைக்கும் தெரியல. அண்ட் ஐ ஹோப் ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட் ஃபார் திஸ் மூவி. அண்ட் இட்ஸ் இது கொஞ்சம் ட்விஸ்டி அண்ட் குவர்க்கி ஆയിട്ടുള്ള ஒரு கேரக்டர் தான். He'll be a romantic person, at the same time he will be a comedian, at the same time he might be a villain as well. So let's see what my character is from March 6th, and please do come and watch it in theaters. It's a theatrical movie. Every movie is the theatrical movie, but still don't miss it, because Haris Jayaraj sir's song-ku நான் லிப் சிங் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் டைமில். எனக்கு ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி இருக்குது. அப்போ அது எல்லாரும் தியேட்டர் வந்து பார்க்கணும். And thank you so much. Nothing more to say. Thank you everyone. All love. கேன கேரக்டர் அப்படினு சொல்லிட்டீங்க. விஜய் சார் நோடிய வர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? First time I'm seeing a director without having a spot editor. So I don't know how he processed that thing is in head, but it was kind of magic working with him. Like he just asked us to do a certain thing. அது மட்டும் செய்தா போதும், கட் டு கட். ஆனா டபுள் மட்டும் தான் சீன் மொத்தம் பார்த்தேன். பர்ஃபெக்டாக இருந்தேன். அப்போ எனக்கு ஒன்றுமே சொல்கிறது இல்லை அதுக்கப்புறம். It's actually a wonderful feeling for me. One of the best thing which has happened to me working with him. Sorry guys, first time press meet and all. சார் உங்களுக்கு ஓகே சார்? இல்லை. Hello. We'll share the podium. சார் நான் podium share பண்ணட்டுமா? Okay, sorry. No problem, please. You can continue talking. அது மட்டும் புரிஞ்சு அது மட்டும் தான் இருக்கு வேற. Thank you everybody, thank you media for coming here for us today. I would be lying if I say that I'm not nervous. I am. No matter how many times you do it, you are still nervous. But I'm sorry I will be speaking in English today, but I would believe that emotions have no language, and I'll speak from all my heart tonight. This film is very, very
very special to my heart, and it'll always be. No matter how old I get, no matter how many more films I do, no matter where I am in my life, this film will always be special to me because after all these years, when I actually waited for that one opportunity, it happened for me through Vijay sir, and I will try not to cry. But this is one of the best experiences I've had in my entire life working in this industry. It was always my dream to work in Tamil films or South Indian cinema. I started with it, but I was too young. Then I thought maybe it's not going to happen for me, until one day it happened. And I'm just so grateful that it only takes one director to actually believe in you. And Vijay sir did. So I'll forever be grateful. Okay, I'm not gonna cry. I'm sorry, but I will say this experience was beyond words for me. Vijay sir actually doesn't understand that he is such a wonderful man, and the experience that he gives to people on set, they carry it in their hearts forever. And it's not just me, every single person who has worked with him or every single person who knows him will say the same about him. He is not just a wonderful director, but an amazing, amazing human being that I speak of even behind his back when I speak of him. I think I never had a mentor in my life, apart from my mom. Today I will say that I have a mentor in my life, that is Vijay sir. And thank you so much. You mean the world to me. More than a director, you mean so much to me. And being I would say my first, not really my first, but my first Tamil movie, I wouldn't have asked for anything better than this, where I am getting launched by Vijay sir, but the music is by Harris sir. It's a dream, like he's a superstar, and these people are so big in front of my eyes and in front of the world that I get to be a part of this is a dream. I never would have asked for. Everything that I ever dreamed of was this, and it's happened for me. And I really hope when people watch the film, they see the emotions that we have portrayed on this film, and they carry those emotions when they move out of the film. When they leave the cinema hall, I hope they carry those emotions in their hearts. And I just hope people love the film that we have made with all our love. I've had an amazing time on sets, and I am thankful to every single person who has been a part of this film. My co-actor, Madhum, Arjun, both of them are amazing actors. Even though Madhum's is his first film, I think he's given justice to the character. No one would have done it better than you. So there's a long way to go for you. And same goes for Arjun. He says that it's his first Tamil movie. Believe me, he's an amazing actor. He needs no introduction like that. And definitely these guys are going to do way more than we think of for them. And everybody who's been a part of the film, our DOP, Arvind sir, I wish he was here. I miss him. He's an amazing guy, and I haven't met him after the film, so I would love to see him again. And if given an opportunity, I would love to work with this team again and again and again. Like Kadal, reset, repeat. I would love to repeatedly work with this team again. Thank you so much, and I hope you guys
go to cinemas on 6th of March and welcome us with open arms. Thank you. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட். அந்த ஸ்பெஷல் மூமெண்ட் மட்டும் இல்லை, என் லைஃப்பில் எல்லா ஸ்பெஷல் மூமெண்ட்லேயும் எனக்கு சப்போர்ட் கொடுத்த எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் முதல் நன்றியை சொல்லிக்கிறேன். அதை தாண்டி இங்கே வந்திருக்கிற ப்ரெசன்ட் மீடியா உங்கள் நேரத்தை செலவழித்து எங்கள் படத்தை உங்கள் படமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த படம் காதல் ரீசெட் ரிப்பீட் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை, இது ஒரு பெரிய லேர்னிங் எனக்கு. அந்த லேர்னிங்கை எனக்கு கொடுத்த ஏல் விஜய் சார், தேங்க்யூ சார். இந்த படத்தில் சித்தார்த்னு கேரக்டரை என்னை நம்பி கொடுத்தீங்க, நான் அதை 100% ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்த எல்லாருமே ஃபஸ்ட்டு கேட்டது விஷுவல்ஸ் எல்லாமே பெயிண்டிங் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த கிரெடிட் எல்லாமே அரவிந்த் சாருக்கு தான் போய் சேரும். அவர் எங்களை கேமரா த்ரூ அவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு. ஸோ அரவிந்த் சார் இப்போது இந்த ஈவெண்ட்டில் இல்லை. ஸோ தேங்க்யூ சார், எங்கே இருந்தாலும் பார்த்துட்டு இருந்தாலும் தேங்க்யூ ஸோ மச். இந்த கதையை மட்டுமே நம்பி புது கேஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ப்ராஜெக்டை நம்பி ஏல் விஜய் சாரை நம்பி ஹாரி சாரை நம்பி இந்த படத்தை எடுத்த ப்ரொடக்ஷன் டி ஸ்டூடியோஸ், சன்வி டென்வி ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் M&Mக்கு என்னோட நன்றி. அண்ட் இந்த கதையோட மெயின் ஹீரோ ஹாரி சார். நான்லாம் சின்ன வயசுலேருந்து உங்கள் பாட்டு கேட்டு வளர்ந்த பையன். சின்ன வயசுலேருந்து பயங்கர ஒரு பெரிய ஃபேனாக எல்லா பாட்டையும் கேட்டு வளர்ந்த பையன். இந்த ஸ்டேஜில் உங்கள் பாட்டில் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது இட்ஸ் மை ஹானர் சார், தேங்க்யூ. அண்ட் எங்களுக்காக இந்த படத்தை லார்ஜர் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கணுன்னு அவ்வளோ ப்ரொமோஷன்ஸ்க்கு இறங்கி வந்து பண்ணியிருக்கீங்க. நெவர் சீன் இன் ஃபிலிம்ஸ். உங்கள் கூட சைடில் ஆக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு உங்கள் கூட வாய்ப்பு கிடைச்சது இன்னும் நான் பெருமையாக எடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மெயினாக இதுக்கு கேமரா பின்னாடி ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்ஷன் டீம், கேமரா டீம் அண்ட் ப்ரொடக்ஷன் இந்த ஒவ்வொருத்தருக்கும் டெக்னிக்கலாக இதை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி இந்த படத்தை இது வரைக்கும் கொண்டு வந்த எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இந்த காதல் ரீசெட் ரிப்பீட் வந்து ரெகுலர் ராம்காமாக இல்லாமல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மிக்சட் எமோஷனோட ட்ராமா, ஆக்ஷன், அதுக்கப்புறம் லவ், காமெடி எல்லாமே இருக்கிற ஒரு கதையாக இருக்கும். நீங்கள் வந்து தேட்டர்ஸ்லேருந்து போகும்போது ஃபுல் ஹார்ட்டடாக ஒரு நல்ல படம் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு மூடில் தான் போவீங்க. ஸோ March 6th தேட்டர்ஸில் வருது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் படமாக வந்து பார்த்து உங்களோட ரிவ்யூஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச்.